ஹாய் ஹலோ எவ்ரிஒன் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஒரே சேரீயில் சட்டை பாவாடை வந்து நம்ம தைச்சிருக்கோம். அதிலிருந்து ஒரு பார்ட்டாக நம்ம வந்து மேல் சட்டை வந்து எப்படி தைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் இல்லைனா நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. உங்களோட சப்போர்ட் மேலும் மேலும் கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்போ தான் இன்னும் வீடியோ போடவும் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இது கட்டிங் வீடியோ வந்து நான் போடல. ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கட்டிங் வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத் வந்து அதுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுட்டு நம்ம ஆப்போசிட்டில் திருப்பி இப்போ வந்து நெக்குக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். நெக்குக்கு வந்து நான் வந்து 4 இன்ச்சு தான் வைக்க போகிறேன். கீழே வந்து டிசைன் கொடுக்க போகிறோம் நடுவில். அதுக்கப்புறமா கீழ் பக்கமாக வந்து நம்ம பிரில் வச்சு தைக்க போகிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோவில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க. இந்த டிசைன் வந்து நல்லா பார்க்க லுக்காக அழகாக இருக்கும். இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன் தான் நம்ம வந்து இன்றைக்கி தைச்சிக்க போகிறோம். நிறைய பேர் வந்து இது எப்படி தைக்கிறாங்க நம்ம வந்து வீடியோவில் தான் பார்த்துருப்போம் ஃபோட்டோவில். இது வந்து தைச்சி போட்டால் சரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காகவே நான் வந்து இன்றைக்கி இது வந்து தைச்சிருக்கேன். இந்த குழந்தையோட ஏஜ் வந்து ஒரு 7 வயசு இருக்கும். பாடி சுற்றளவு வந்து 23 தான் வருது. ஹைட் வந்து 19 வச்சுருக்கோம். 19லேருந்து நம்ம ஒரு 5 இன்ச்சு வந்து கீழே விட்டுட்டு மேல் பக்கமாக நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டோம். 14 வரும். 19ல் 5 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டா நம்ம 5 இன்ச்சு தான் வந்து கீழே வந்து பிரில் கொடுக்க போகிறோம். இது வந்து பாருங்கள், நம்ம இப்போ தையல் அடிக்கிறது வந்து நெக்குக்கு நான் 4 இன்ச்சு மேலே விட்டுட்டு கீழே வந்து டிசைனுக்காக வந்து நம்ம தையல் அடிச்சிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம இதை வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு லைனிங் கிளாத்தும் சின்னதாக எடுத்துகிட்டு இந்த நம்ம கரை பீஸ் தான் நான் வச்சுருக்கேன். கரை பீஸ் வந்து வைக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். அதனால இதை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வேணும்னா அது பிரிலாக கூட சின்ன சின்னதாக நம்ம கொடுத்துட்டு கூட நம்ம வச்சுருக்கலாம். இது வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு, அதனால் இதுவே வச்சுட்டேன். பாருங்கள், 4 இன்ச்சுக்கு வந்து நம்ம வச்சுட்டு தையல் அடிச்சிடலாம். அந்த வந்து நகராமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கூட நம்ம கீழே வந்து ஊக்ஸ் போட்டுட்டு அப்புறமா தையல் அடித்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த கஸ்டமர் வந்து டிசைனே எதுவும் வேண்டாம், சிம்பிளாகவே தைச்சி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி, நானாக தான் இது வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி வச்சு நான் தைச்சேன். இன்னும் கொஞ்சம் நல்ல டிசைனாக தைக்க சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் அழகாக நல்ல டிசைனாக தைச்சிருக்கலாம். சரி, நம்ம எப்படி சின்ன பொண்ணுக்கு டிசைன் இல்லாமல் தைச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் இந்த நான் சிம்பிளாக ஓரளவுக்கு டிசைனை தைச்சிட்டு எதுக்குமே டிசைனுக்கு வந்து நான் அமௌண்ட்டே வாங்கலை. 3 சட்டைக்குமே 3 சட்டை 3 பாவாடை வந்து ஒரு சேரீயில் வந்துச்சு. ஆனால் 3க்குமே வந்து டிசைன் கொடுத்துருந்தேன். நான் நெக்குக்கு கீழே பெரியலுக்கெல்லாம் கொடுத்துருந்தேன். அதுக்கு மொத்தமாகவே சேர்த்து 50 ரூபா தான் வாங்கியிருந்தேன். சரி, வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளாம் வந்து வச்சு தைச்சோம். சரி, இது வந்து பாப்பாவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி தான் நானும் வந்து 50 ரூபா மட்டும் வாங்கிக்கிட்டேன். அது இல்லாமல் இது ஸ்டோன் லேஸ்லாம் வச்சுருந்தேன் இன்னொரு சட்டைக்கு. அதுவும் அழகாக இருந்தது. நான் வந்து அது வந்து லாஸ்ட்டில் வந்து 3மே ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து வேணான்னு சொல்லியதுக்கப்புறம் தைச்சி கொடுத்துட்டு நம்ம அமௌண்ட்டு போட்டோங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காது. இன்னொரு நாளைக்கு வந்து கொடுக்குறதுக்கு நம்ம வேணும்னு சொல்லிவிட்டோம், நம்ம வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. சரி, அதனால நானே வந்து வச்சதுனால நான் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வந்து அதுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணல. இப்போ வந்து கீழே எப்படி நம்ம ஃப்ரீல் வந்து டிசைன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இது வந்து துணியை வந்து மொத்தமாக ஒரு 10.5 இன்ச்சு இல்லை 10.25 எடுத்துக்கோங்க. துணி இது போல் 2ஆக மடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஓரமாக ஒரு தையல் ஓட்டிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம முன்பக்கம் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் மேலே வந்து சின்ன சின்ன பிரியில் இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி கொடுங்க. ரொம்ப தூரமாக கொடுத்தாவும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு பக்கமே கொடுங்க. அப்போ தான் பார்க்க லுக்காக அழகாக இருக்கும். இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன் தான் இது. இது வந்து நம்ம போடும்போது பாப்பா உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். பாவாடை வந்து கொஞ்சம் கலருக்கும் இந்த கலருக்கும் வந்து சூட்டபுளாக இருக்கும், அழகாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இந்த ஃப்ரீலு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து அதை கட் பண்ணி சைடில் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ஓரலாக கடிச்சு எடுத்துக்கலாம். ஓரலாக இல்லாட்டி கூட நீங்கள் வந்து ஓரமாக ஒரு தையல் போட்டுட்டு அந்த பிசு துணியெலாம் கட் பண்ணி எடுத்துருங்க. என்கிட்ட வந்து ஓலாக் மிஷின் இருக்கிறதுனால நான் வந்து அடிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள், ஓலாக் அடித்தாவே அது பார்க்கவே கொஞ்சம் அழகாக லுக்காக இருக்கும். இப்போ வந்து மேலே வந்து ஒரு பதிவு தையல் ஒன்று போட்டுக்கலாம். அப்போ தான் கீழே வந்து அமைப்பாக உட்காரும். இப்போ நம்ம தையல் அடிக்கிறதுல கூட ஏதாவது லேஸ் கூட கொடுத்துக்கலாம். அது அப்படி ஒரு சுருக்கமாக இருந்துச்சுன்னா கை நகத்தால் வந்து லைட்டாக கீறி விட்டிங்கன்னா அந்த லைட்டு அந்த சுருக்கமெல்லாம் நகர்ந்துடும்.
இப்போ வந்து நான் பேக் பக்கமும் பாருங்கள் தைச்சி வச்சாச்சு. இது வந்து நான் ஸ்டிச் பண்ணுற இது வீடியோவும் நான் போடல. ஏன்னா அது வீடியோ வந்து ரொம்ப லாங்காக வந்துடும். இது வந்து ஏற்கனவே நார்மலாக எல்லாம் தைக்கிறது தான். அதனால் நான் வந்து பானைக்கு வச்சுட்டு கீழே வந்து பாருங்கள் எதையும் போல் பிரியில் வச்சுட்டு ஊக்ஸ் 2 பக்கமும் வச்சுட்டேன். உங்களுக்கு இதோட வீடியோ தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள். அதையும் இன்னொரு வீடியோவில் வந்து நான் போடுறேன். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஷோல்டருக்கு தையல் பிடிச்சிருங்க. நம்ம முன்பக்கம் வந்து எப்படி பிரியில் வச்சோமோ அதே போல் பேக் பக்கம், ஆனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு தனித்தனியாக வந்து கீழே வந்து பிரியில் வைங்க. ஒன்றா வச்சுட்டு கட் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒன்றும் இதாக வராது. ஒரு இடத்துல துணி சுருங்கிட்டு வந்துடும். அதனால் தனித்தனியாக வச்சா நல்லாயிருக்கும். நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். உங்களோட சூஸிங் தான் இது வந்து. கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஏற்கனவே தைச்சி எல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. பிகினர்ஸ்க்கு வந்து அதிகமாக தெரியாது. அவங்களுக்காக நான் கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது வீடியோ இருந்தால் கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கை வந்து தையல் அடிச்சுக்கலாம். கைக்கும் நம்ம தேவைப்பட்ட லைனிங் எடுத்துகிட்டு அது ஆப்போசிட்டில் அப்படியே திருப்பி ஒரு பதிவு தையல் ஒன்று போட்டுட்டு அப்படியே பின்னாடி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக லைனிங்கை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. கை வந்து சீக்கிரமாக நம்ம லைனிங் ஜாயின் பண்ணிடலாம். ஈஸி தான். மடித்து அடிக்கிறதுனாலுமே நீங்கள் வந்து 1 இன்ச்சுக்கு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மடித்து அடிக்கணும். இப்போ இப்படி நம்ம திருப்புறதுனால ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டால் போதும். இப்போ 2 கையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே நடுப்பக்கத்தில் இருந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் துணி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அதிகமாகவும் வராது. ஒரு பக்கமும் வந்து இல்லாட்டி அதிகமாக வந்துடும். நாம் வந்து இப்படி தையல் அடிக்கும்போது 2 பக்கமும் ஒரே அளவு துணி வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே எப்பயுமே கை வந்து கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கரெக்டாக வந்து நம்ம தையல் அடிக்கும்போது 2 பக்கம் ஒரே அளவாக இருக்கும். நடுவு பகுதியிலேருந்து நம்ம தையல் அடிக்கும்போது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானாக வந்து இது வந்து கற்றுக்கிட்டது தான். நடுப்பகுதியிலேருந்து வச்சுக்கிறது யாரும் வந்து எனக்கு சொல்லலை. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் அந்த மாதிரி கற்றுக்கிட்டாங்க. நான் நிறைய வீடியோவிலையும் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஓரமாக தையல் அடிக்காமல் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா மறுபடியும் பிரிக்கிற வேலையும் தேவையில்ல நம்மளுக்கு. வந்து தையல் அடிக்கும்போது வந்து 2 பக்கம் ஒரே அளவாக உக்காந்துரும். இப்போ வந்து 2 கையுமே நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு 2 தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் வந்து போட்டால் ஒரு பிரிஞ்சுட்டு வந்துடும். இன்னொரு தையல் வந்து சேஃப்டிக்காக போடுறது. இது போட்டுட்டு இப்பயும் ஓவலாக அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க மிஷின் இருந்தால். இப்போ ஓவலாக அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாம் நம்ம கரெக்டாக தைச்சதுனால அளவு வந்து சரியாக இருக்குது. கை வந்து எவ்வளோ அளவு அவங்க வந்து பாப்பா வந்து இருக்கோ அதே அளவு வச்சுட்டு நீங்கள் வந்து தையல் அடிச்சிடுங்க. 4/4 வந்து 8.5 வருது. அதனால் நான் 4/4 வச்சுருக்கேன். மார்பளவு வந்து 23 இருக்குது. 23னா 11.75 வைக்கணும். 11.75 வச்சு கரெக்டாக 2 பக்கமும் அளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு ஒரு சின்ன மார்க்கரால் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தைக்கும்போது வந்து அளவு 2 பக்கமும் ஒரே அளவாக வரும். மார்க் பண்ணாமல் தைச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கமும் நகர்ந்துடும். அது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து நம்ம ஓப்பனுக்காக வந்து கொஞ்சம் விட போகிறோம். ஒரு 3 இன்ச்சு இல்லை ஒரு 2.5 இன்ச்சு விட்டால் போதும். அதுக்காக நான் விட்டுட்டு தையல் போட்டிடுறேன். இப்போ வந்து இன்னொரு சைடும் நம்ம அந்த பக்கம் எப்படி தையல் அடித்தோமே அதே போல் தான் இந்த பக்கமும் வந்து நம்ம கரெக்டாக கைக்கிட்ட வந்து அளவு வச்சுட்டு தைக்க போகிறோம். ஆம்கோல்கிட்ட வந்து அந்த ப்ளஸ் டைப் வருதுன்னு பார்த்துருங்க. ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆம்கோல்கிட்ட மட்டும் கரெக்டாக வந்து 2 ஆம்கோலும் அந்த துணி வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து தைச்சிடுங்க. கீழேயும் பாருங்கள் நம்ம வந்து இப்போ ஓப்பனுக்காக விட்டுருக்கோம். பிரியில் வச்ச இடத்துல எல்லாமே வந்து ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்து தைச்சிருங்க. அப்போ தான் வந்து பார்க்கும்போது வந்து அழகாக இருக்கும். இல்லாட்டி மேலே ஒரு துணியும் கீழே ஒரு துணியும் தனித்தனியாக தெரியும். ஓப்பன் வந்து இந்த பக்கம் எவ்வளோ விட்டுருக்கோமோ அதே அளவு அந்த பக்கம் ஓப்பனு கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு அப்புறமா தையல் அடிச்சிடுங்க. இப்போ வந்து சைடில் உள்ள பிசிறு துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 3 தையல் போட்டுக்கலாம். எப்பயுமே ஒரு துணி வந்து தைக்கும்போது ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி சட்டை பாவாடை, ஃப்ராக் எதுவாக இருந்தாலும் 3 தையல் போட்டு விட்டுருங்க. ஏன்னா ஒரு தையல் டைட்டாக இருந்தாலும் பிரித்து விட்டாங்கன்னா 2 தையல் அப்படியே இருக்கும். அது வந்து கண்டிப்பாக கஸ்டமருக்கு பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அளவு வந்து இடுப்புக்கிட்ட வளைவு இல்லாமல் இருந்ததுன்னா அப்படியே ஒரு வளைவு கொடுத்துருங்க. கொஞ்சம் வளைவு இல்லாமல் இருந்தது அதனால் நான் வளைச்சி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ பிசிறு துணியை கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். ஓவர்லாக் போட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஓப்பன் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஓப்பன் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு ரெண்டுமே 1/4 இன்ச்சுக்கு சேர்த்து மொத்தமாக ஒரு 1/2 இன்ச்சு வரும் பாருங்க. 2 மடிப்பு மடிக்க போகிறோம். 1/2 இன்ச்சுக்கு வந்து ஓப்பன் வச்சுருங்க. 1/2 இன்ச்சுக்கு அப்படியே மடிச்சுட்டு வந்துட்டு மேல் பக்கமாக ஊசியை அப்படியே உள் பக்கமாக குத்திட்டு ஊசி வெளியே எடுக்கக்கூடாது. மறுபடியும் திரும்பி தையல் அடிச்சுட்டு ஊசி அப்படியே குத்திட்டே வந்துட்டு தான் அப்படியே மறுபடியும் நம்ம ரப் அடிச்சு எடுக்க போகணும். ஊசி வந்து வெளியே எடுத்துட்டோம்னா நூல் வந்து கொஞ்சமாக வெளியே வந்துடும். அதனால் ஊசி வந்து எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பிசு துணியெல்லாம் இருந்தால் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லாட்டி துணி அங்கங்கே தொங்கிட்டே இருந்துற மாதிரி இருக்கும். பார்க்க வந்து லுக்காக இருக்காது. ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு எப்பயுமே பக்காவாக இருந்தால் தான் கஸ்டமர் வந்து மறுபடியும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து நூல் ஒழுங்காக கட் பண்ண மாட்டாங்க. பிசு துணியெல்லாம் அப்படியே இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சைடில் ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஓவர்லாக் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எஸ் ஆர் நோன்னு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.